அனைவருக்கும் வணக்கம். மணிசொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய செய்தியில் நேற்றைய மார்க்கெட் பற்றியும், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், சுஸ்லான் எனர்ஜி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், PVR ஐநாக்ஸ், வருண் பிரிவரேஜஸ் முதலீட்டாளர்களுக்கு 47% வரை லாபம் கொடுத்த 9 பங்குகள் மற்றும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம். வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை சென்செக்ஸ் 7.51 புள்ளிகள் குறைந்து 74,332.58 நிப்டி 7.80 புள்ளிகள் அதிகரித்து 22,552.50 நிப்டி பேங்க் 130.20 புள்ளிகள் குறைந்து 48,497.50 நிப்டி ஐடி 324.85 புள்ளிகள் குறைந்து 37,820.45 இருந்தது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் பிப்ரவரி 20, 2025 முதல் 577 கோடி மதிப்புள்ள கூடுதல் ஆர்டரை பெற்றுள்ளது. முக்கிய இந்த ஆர்டர்களில் வான்வெளி மின்னணு போர் தயாரிப்புகள், நீர்மூழ்கி கப்பல்களுக்கான மேம்பட்ட கூட்டு தொடர்பு அமைப்பு, ரேடார் மேம்படுத்தல், உதிரி பாகங்கள் மற்றும் சேவைகள் போன்றவை அடங்கும். இந்த ஆர்டரின் மூலம் நடப்பு நிதியாண்டில் நிறுவனம் பெற்ற மொத்த ஆர்டர்கள் 13,724 கோடியாக இருந்தது. இதற்கு முன் இந்திய கடற்படைக்கு எலக்ட்ரோ ஆப்டிக் ஃபைபர் கண்ட்ரோல் சிஸ்டம் வழங்குவதற்கான 610 கோடி ஒப்பந்தம் உள்பட 962 கோடி மதிப்புள்ள பல்வேறு ஆர்டர்களை பெற்றது. பிப்ரவரி மாதத்தில் இந்திய கடலோர காவல் படைக்கு 149 மென்பொருள் வரையறுக்கப்பட்ட ரேடியோக்களை வாங்குவதற்காக பாதுகாப்பு அமைச்சகம் அந்த நிறுவனத்துடன் 1,220 கோடி மதிப்பிலான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. தற்போது இந்த பங்கு அதன் 52 வார அதிகபட்ச விலையை விட 18.7% குறைவாகவும், 52 வார குறைந்தபட்ச விலையை விட 55.61% அதிகமாகவும் வர்த்தகம் செய்யப்படுகிறது. வெளிநாட்டு தரகு நிறுவனமான JP மோர்கன் ஒரு பங்கின் இலக்கு விலையை 343 என ஓவர்வெயிட் ரேட்டிங்கை தக்க வைத்துக் கொண்டது. இந்தியாவின் பாதுகாப்புத்துறை கட்டமைப்பு வளர்ச்சியின் காரணமாக இந்த துறையில் முக்கிய பங்கு வகிக்கும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பங்கின் அதிகபட்ச விலையிலிருந்து 20% குறைந்த விலையில் கிடைப்பதை தரக நிறுவனமான JP மோர்கன் சிறந்த வாய்ப்பாக கருதுகிறது. ஏனெனில் பாதுகாப்பு துறையில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் மிகவும் பன்முகப்படுத்தப்பட்ட மற்றும் நிலையான பங்களிப்பை கொண்டுள்ளது. நிறுவனத்தின் வருவாய், எபிடா, PAT, CAGRகள் 15%, 17% மற்றும் 16%. 2024-27 விட 25% பிளஸ் சராசரி ROE உடன் இது கவர்ச்சிகரமானதாக உள்ளது என்று JP மோர்கன் கூறியது. மேலும் மார்ச் 31க்குள் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் 120 பில்லியன் மதிப்புள்ள ஆர்டர்களை அறிவிப்பதற்கான அதிக வாய்ப்பை காண்கிறது. மார்ச் 5 அன்று நிறுவனத்தின் இயக்குனர் குழு ஒரு பங்கிற்கு ₹1.50 இடைக்கால டிவிடெண்டாக அறிவித்தது. பதிவு தேதியாக மார்ச் 11, 2025 நிர்ணயித்துள்ளது. 1,99,411 கோடி சந்தை மூலதனம் கொண்ட லார்ஜ் கேப் நிறுவனமான பாரத் எலக்ட்ரானிக்ஸின் பங்கின் விலை 1% அதிகரித்து 277 இருந்தது. சுஸ்லான் எனர்ஜி BSE 100 குறியீட்டின் ஒரு அங்கமான சுஸ்லான் எனர்ஜியின் மொத்தம் 1.34 கோடி பங்குகள் இன்று கைமாறின. இதன் மொத்த வருவாய் 73.57 கோடியாகும். NSE வலைதளத்தின்படி இந்த லார்ஜ் கேப் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் 74,76,586 கோடியாகும். நிறுவனத்தின் பங்குகள் PE 156.63x ஆகும். தொகுதி அடிப்படையில் நிறுவனத்தின் கிட்டத்தட்ட 9 கோடி பங்குகள் நாள் முழுவதும் NSEயில் வர்த்தகம் செய்யப்பட்டன. இந்த வளர்ச்சியை அடுத்து சுஸ்லான் எனர்ஜி பங்கை வாங்கலாம் என நம் நாட்டு தரகு நிறுவனமான
இன்வெஸ்டெக் அனலிஸ்ட் தெரிவித்துள்ளது. இலக்கு விலையாக 70 ரூபாயை நிர்ணயித்துள்ளது. இது NSEயில் ரூபாய் 54.88 இருந்த கடைசி விலையிலிருந்து 27.5% உயர்வை குறிக்கிறது. காற்றாலை ஆற்றல் துறையில் ஏற்பட்ட மறுமலர்ச்சியிலிருந்து பயனடைய நிறுவனம் வலுவான நிலையில் இருப்பதாக இன்வெஸ்டெக் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். சுஸ்லான் எனர்ஜி வலுவான வருவாய் விகிதங்கள் மற்றும் 5.5 ஜெகாவாட்ஸ் என்ற வளரும் ஆர்டர் புத்தகத்துடன் நிகர பண நிறுவனமாக மாறியுள்ளது. நன்கு மேம்படுத்தப்பட்ட விநியோக சங்கிலி மற்றும் ஏலங்களின் வலுவான எதிர்காலத்தை கொண்டுள்ளது. 20 மாதங்களில் இல்லாத அளவுக்கு உயர்ந்த சுஸ்லான் எனர்ஜி பங்கின் விலை ஒரு வாரத்தில் 12% உயர்ந்தது. 5 வர்த்தக நாட்களில் கிட்டத்தட்ட 12% வரை உயர்ந்தது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தரகு நிறுவனமான மெக்வாரி ரிலையன்ஸ் மீதான தனது பரிந்துரையை நியூட்ரல் என்பதிலிருந்து ஓவர்வெயிட் என மேம்படுத்தியது. இலக்கு விலையாக 1500 நிர்ணயித்தது. இது சந்தை விலையிலிருந்து 20% உயர்வை குறிக்கிறது. மெக்வாரி கூற்றுப்படி எதிர்காலத்தில் சிறந்த வருவாய் வேகம் மற்றும் ஜியோ டெலிகாம் பிரிவின் சாத்தியமான விலைப்பட்டியல் ஆகியவை பங்குகளை ஆதரிக்கும் முக்கிய நேர்மறையான காரணிகளாகும் என்று மெக்வாரி எதிர்பார்க்கிறது. இதற்கு முன் தரகு நிறுவனங்களான ஜெஃப்ரீஸ் மற்றும் கோட்டாக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் ரிலையன்ஸ் பங்கிற்கான ஊக்கமான காரணிகளை கூறியது. 10 நாள் தொடர் வீழ்ச்சியில் இருந்த மார்க்கெட்டில் அதிக வெயிட்டேஜ் உள்ள ரிலையன்ஸ் பங்கின் ஏற்றத்தால் மார்க்கெட் சரிவிலிருந்து மீண்டு உயர்ந்தது. நேற்றைய வர்த்தகத்தில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பங்கின் விலை 3.32% உயர்ந்து 1649 இருந்தது. PVR INOX தரகு நிறுவனமான கோட்டாக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் PVR INOX பங்கை ஆட் ரேட்டிங்கிலிருந்து பை ரேட்டிங்க்கு மேம்படுத்தி உள்ளது. இலக்கு விலையை 1600 உயர்த்தியது. கோட்டாக் கூறும் காரணம் பாக்ஸ் ஆபீஸ் வசூலில் தொடர்ந்து காணப்படும் பலவீனம் காரணமாக சமீபத்திய மாதங்களில் கூர்மையான சரிவு ஏற்பட்டது. பாலிவுட் துறையில் கட்டமைப்பு சவால்கள் நீடித்தாலும் திரைப்பட வெளியீடுகளில் முன்னேற்றம் 2026 நிதியாண்டில் ஹாலிவுட் வசூலை அதிகரிக்கும் என்று கோட்டாக் எதிர்பார்க்கிறது. மேலும் மந்தமான உள்ளடக்க சுழற்சி இருந்த போதிலும் செலவு மேம்படுத்தல் மற்றும் மூலதன ஒளி விரிவாக்கத்தால் PVR INOXின் கவனம் முக்கிய நேர்மறைகளாக கோட்டாக் எடுத்துக்காட்டுகிறது. நேற்று காலை வர்த்தகத்தில் உயர்வில் இருந்த பங்கின் விலை மார்க்கெட் சரிவால் 1.25% குறைந்து இறுதியில் 962 இருந்தது. வருண் பிரிவரேஜஸ் தரகு நிறுவனமான ஜெஃப்ரீஸ் வருண் பிரிவரேஜஸ் பங்கிற்கான பை ரேட்டிங்கை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. அதே நேரத்தில் ஒரு பங்கின் இலக்கு விலையை 715 உயர்த்தி உள்ளது. இது தற்போதைய சந்தை விலையிலிருந்து 56% உயர்வை பிரதிபலிக்கிறது. தற்போதைய நிலையில் வருண் பிரிவரேஜஸ் பங்கின் விலை அதன் அதிகபட்ச விலையிலிருந்து 30% சரிந்துள்ளது. வருண் பிரிவரேஜஸ் வளர்ச்சி திறனை கருத்தில் கொண்டு பங்கின் விலை திருத்தம் மிகைப்படுத்தப்பட்டதாக ஜெஃப்ரீஸ் நம்புகிறது மற்றும் தற்போதைய மதிப்பீட்டை கவர்ச்சிகரமானதாக காண்கிறது. வலுவான கோடை காலம் ஒரு முக்கிய குறுகிய கால வினையூக்கியாக செயல்படும் என்று எதிர்பார்க்கிறது. ரிலையன்ஸின் காம்போ கோலோவின் போட்டி இருந்தாலும் பெப்சியின் தனித்துவமான விளம்பர யுக்தியை ஜெஃப்ரீஸ் நம்புகிறது. சந்தை வீழ்ச்சியிலும் முதலீட்டாளர்களுக்கு 47% மேல் லாபம் கொடுத்த ஸ்மால் கேப் பங்குகள் பற்றி எகனாமிக்ஸ் டைம்ஸ் தமிழ் தொகுப்பை பார்ப்போம். 2025 காலண்டர் ஆண்டில் பெனாரஸ் ஹோட்டல்ஸ் 47%, காஃபி டே என்டர்பிரைசஸ் 46%, ப்ளூஜெட் ஹெல்த் கேர் லிமிடெட் 43%, MPS லிமிடெட் 39%, TCPL பேக்கேஜிங் 38%, தாஜ் GVK ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் லிமிடெட் 27%, கேம்ப்ளின் ஃபைன் சயின்சஸ் 26%, நாராயணா ஹுட்டாலயா லிமிடெட் 26% மற்றும் நவீன் புளோரைன் இன்டர்நேஷனல் 25% லாபத்தையும் முதலீட்டாளர்களுக்கு கொடுத்துள்ளது.
இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம். ஆபரண தங்கம் 1 கிராம் 8040ஆகவும் வெள்ளி 1 கிராம் 108ஆகவும் இருந்தது. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. நன்றி.